இன்றைய மேடை சமூகத்தில் தன்னலமின்றி விளிம்புநிலை மக்களின் மேம்பாட்டிற்காக செயல்பட்டு வரும் 25 சமூக செயல்பாட்டாளர்களை பாராட்டி ஊக்கப்படுத்த கௌரவப்படுத்த இந்த கார்த்தி 25 தன்னலம் பாராமல் சமூக நலம் காக்கும் மக்களை கௌரவிக்கும் விழா இங்கே அரங்கேறப் போகிறது உங்கள் பெருத்த கரகோஷங்களுடன். திரைப்படங்களில் ஆக்ஷன், சென்டிமெண்ட் என பல்வேறு ஜானர்களில் நடித்து தமிழ் திரையுலகில் முன்னணி ஹீரோவாக உள்ள கார்த்தி சமூகத்தில் பல்வேறு வகைகளில் தன்னால் முடிந்த உதவிகளை செய்து தான் ரியல் லைஃபிலும் ஹீரோ என்பதை நிரூபித்திருக்கிறார். பருத்திவீரன் படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமான கார்த்தி கடந்த ஆண்டு வெளியான ஜப்பான் படத்தின் மூலமாக தன்னுடைய 25வது படத்தை நிறைவு செய்தார். அதனை கொண்டாடும் விதமாக சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் கார்த்தி 25 என்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய நடிகர் கார்த்தி 1 கோடி ரூபாய் பணத்தை சமூகத்தின் வெவ்வேறு தளங்களில் உதவ உள்ளதாக அறிவித்தார். 25வது படம் ரீச் பண்ணிட்டோம். ஸ்பெஷலாக ஏதாவது ஒன்று பண்ணணும், மக்களுக்கு நன்றி சொல்றதுக்கு என்ன ஒரு சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம் இது. அப்படிங்கும்போது ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் அன்னதானம் பண்ணலான்னு சொன்னாங்க. நான் பணம் தான் கொடுக்க முடிஞ்சது. ஆனால் தம்பிங்க தான் ஒவ்வொரு இடமா போய் நின்று ஒவ்வொரு நாளும் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, அவங்க கையால் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்றதுக்கான தருணமே கிடைக்கல. இந்த தருணத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதற்காக தனி குழுவை அமைத்த அவர் மக்களுக்கு உதவும் தன்னார்வலர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களை தேர்ந்தெடுத்து கௌரவிக்கவும், அதே சமயம் செயலிழந்து இருக்கும் மருத்துவமனைகள், பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அவற்றை சீரமைக்க உதவித்தொகை வழங்கவும் திட்டமிட்டார். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அது பல பேருக்கு பயனடையணும் அப்படிங்கறதுனால தான் ஒரு 25 பள்ளிகள் தேர்ந்தெடுத்து பண்ணலாம், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அதே மாதிரி 25 ஹாஸ்பிட்டல்ஸோ இல்லாட்டி ஆதரவற்றோர் இருக்கிற பள்ளிகள் இல்லாட்டி இல்லங்களை தேர்ந்தெடுத்து பண்ணலாம்னு ஒரு 25 தேர்ந்தெடுத்தோம். அதன்படி பள்ளிகள், ஆதரவற்றோர் இல்லம் உள்ளிட்டவைகளுக்கு உதவித்தொகை வழங்கிய கார்த்தி அடுத்ததாக தன்னலமற்ற உதவிகளை செய்து வரும் சமூக செயல்பாட்டாளர்களுக்கு உதவித்தொகை வழங்கி ஊக்குவிக்க முடிவு செய்தார். இதற்காக சென்னை வடபழனியில் தனி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த கார்த்தி 25 சமூக செயல்பாட்டாளர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் ஊக்கத்தொகை வழங்கி அவர்களை கௌரவப்படுத்தினர். இன்னும் நல்லா கைத்தட்டு உற்சாகமா இருக்கலாம். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய கார்த்தி உதவி வேண்டும் என கேட்க தெரியாதவர்களை தேடி சென்று உதவுவதுதான் பெரிய விஷயம் என கூறி நிகழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த அன்புங்கிற ஒரு விஷயத்துக்காக முன்ன பின்ன தெரியாதவங்க, உதவி வேணும்னு கேட்க தெரியாதவங்களை போய் பார்த்து நின்று அவங்களுக்கு என்ன தேவைன்னு தொடர்ந்து இயங்குறது சாதாரண விஷயம் இல்லை. இங்க என்னால இன்னைக்கு எவ்வளவு முடியுதோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தாம பண்றது இருக்கு இல்லையா, அவங்க யாருமே இங்க பெரிய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க கிடையாது. கார் வேண்டும், வீடு வேண்டும் என நினைத்து அதன் பின்னால் செல்லாமல் மக்களை தேடி சென்று உதவும் சமூக செயல்பாட்டாளர்களை உலகிற்கு அடையாளப்படுத்தி கௌரவிக்க வேண்டும் என தாம் நினைத்ததாக உணர்ச்சி பொங்க பேசினார் கார்த்தி. தனக்கு இது வேணும், தனக்கு அது வேணும்னு நினைச்சிருந்தா இவங்க அவங்கள அதை தாண்டி போயிருக்கலாம், அதை நாடி போயிருக்கலாம். எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு கார் வாங்கணும்னு நினைச்சா அதை நாடி போயிருக்கலாம். அப்படி இல்லாமல் என்னை சுத்தி இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருக்கணும். அன்னைக்கு பார்த்தேன் அவங்க வீடு இல்லாம ரோட்ல படுத்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிற சிந்தனை எப்பவுமே மனசுல ஓடிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்களால இப்படி இயங்க முடியுது. இவங்களை இங்க அழைச்சு இங்க இந்த மீடியா வெளிச்சத்துக்கு முன்னாடி அடையாளப்படுத்துறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா யார் மூலமா உதவி பண்றதுன்னு தெரியாது. பணம் இருக்கு ஆனா நேரம் இல்லை. அப்போ இங்க நேரம் செலவழிச்சு, மதிப்பிட முடியாத அந்த நேரத்தை செலவழிச்சு அங்க போய் நின்று வேலை செய்யறவங்க இவ்வளவு நல்ல உள்ளங்கள் இங்க இருக்காங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கு தெரியணும். அதுக்காகவே இதை ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லலாம். எத்தனையோ நடிகர்கள் தான் நடித்த படத்திற்கான சம்பளம் வந்தால் மட்டும் போதும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வரும் நிலையில் சமூக சேவை செய்பவர்களை பாராட்டுவதற்காக நிகழ்ச்சி நடத்தி அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கிய கார்த்தியின் உணர்வு பூர்வமான செயல் அனைவரிடத்திலும் பாராட்டுக்களை பெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.